நீட் எக்ஸாம் நேர்மையாக நடத்தப்படணும்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட போராட்டத்தினால ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கு. என்ன அந்த நன்மை அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்களாக இருக்கட்டும் சரி, இந்திய மாணவர்களாக இருக்கட்டும் சரி, இனிமேல் நீட்டுங்கிறது மத்திய அரசு வந்து ரொம்ப கண்ணூட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக மாறப்போகுது. ஏன்னா இந்த நீட் போராட்டங்கிறது மத்திய அரசை ஒரு ஜர்க்கு அடிக்க வச்சுருக்கு. அப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான போராட்டம் வந்து மாணவர்கள் மத்தியில் எழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நீ என்ன பண்ணும் அப்படின்னா, மித்த எக்ஸாமுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தோட நீட் எக்ஸாமுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி நேர்மையாக நடத்த முடியுமோ அப்படி நேர்மையாக நடத்தும். அதுலேருந்து எந்த ஒரு லீக்கேஜ், எந்த ஒரு ஊழலும் நடக்காத அளவுக்கு எப்படி அந்த எக்ஸாமை டைட் பண்ணி கரெக்டாக நேர்மையான முறையில் நடத்த முடியுமோ அதுக்கான வழிகளை தான் இப்போ வந்து மத்திய அரசு வந்து இனிமேல் தேட ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து நீட் போராட்டங்கிறது மத்திய அரசோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது. அதனால் இனிமேல் நீட் எக்ஸாமை வந்து மத்திய அரசு மிக நேர்மையான முறையிலும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நடத்தும். என்ன காரணம்னா, எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவங்களோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய எக்ஸாமாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, டிவிக்கு அமைச்சர்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ அப்படி பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் மனசுலேயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரில. என்ன அது அப்படின்னா, நீட் எக்ஸாமை நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து டிவிக்கு அமைச்சர்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. மக்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்காங்க. நானும் உங்களுக்கு ஓட்டு போட்டதில் ஒருத்தன் தான், உங்களுக்காக ஓட்டு சேகரித்தவன்லையும் நானும் ஒருத்தன் தான். என்ன காரணம்னா, நீட்டுங்கிறது வந்து ஏழை எளிய மக்களுக்கானது. அது வந்து நேர்மையாக நடத்தப்படணுமே தவிர அது ஒழிக்கப்பட வேண்டியது இல்லை. அது நேர்மையாக நடத்தப்பட வேணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா லெவலில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாமில் அதிக மதிப்பெண் பெற்று ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீட் கோச்சிங்க்காக மாணவர்கள் வந்து 4 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்து செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தாலுகா இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு நீட் கோச்சிங் சென்டர் அமைங்க. ஏன்னா அது வந்து மாணவர்களோட அந்த நிதி சுமையை குறைக்கும். ரெண்டாவது வந்து நீட் கோச்சிங்காண்டி பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றும். அதை வந்து மாணவர்களுக்கு வந்து மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றா மாறும். தயவுசெய்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்று நீட் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டத்தை மாற்றுங்க, அல்லது நீட் கோச்சிங் சென்டரை அமைச்சு மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. நீட் வந்து ஒழிக்கப்படக்கூடாதது. நீட் வந்து என்றைக்குமே ஒழிக்கப்பட வேண்டியதில்லை, என்றைக்குமே ஒழிக்கப்படக்கூடாது. நீட் இருந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மாணவர்களும் தரமான மருத்துவர்களும் உருவாக முடியும். இப்போ வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி ஓனரு, சில திமுக இது மாதிரி கட்சிகளோட ஓனர்கள் எல்லாருமே இப்போ ஆடி போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, இனிமேல் நீட் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மத்திய கவர்மெண்ட் அதுக்கான வேலைகளை வந்து தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.